எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக என்னோடய காருக்கு ஒரு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் த ப்ராடக்ட் இஸ் ஃபைனலி ஹியர். ஸோ இந்த வீடியோவில் இதோட ஒரு குயிக் அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டலேஷன் கைட் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட நீ ஃபர்தர் யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay. இதுதான் அந்த டிவைஸ். ஸோ இது வந்து நம்ம சோலார்லேயும் சார்ஜ் ஆகிக்கும் அண்ட் ஆல்சோ சோலார் சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம இதுலேயும் கேபிள் வழியாகவும் கனெக்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தீஸ் ஆர் த 4 சென்சர்ஸ். 4 டயருக்கு 4 சென்சர். ஃப்ரண்ட் ரைட், ரியர் ரைட், ரைட் லெஃப்ட், ஃப்ரண்ட் லெஃப்ட். ஸோ 4 சென்சர்ஸ் இருக்குது. அண்ட் பாக்ஸில் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 சென்சார்ஸ், ஒரு டபுள் சைட் டேப், அதுக்கப்புறம் இந்த டிவைஸ். இங்கே பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ திஸ் அண்ட் ஒரு யூசர் மேனுவல். இந்த டிவைஸ் ஆன் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயும் பட்டன் இல்லை, சார்ஜ் இருக்கா என்னன்னு கூட தெரியல. ஆன் ஆகலை. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டேன் அண்ட் ஃபைனலி ஆன் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு வந்து பவர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைட், இந்த ரைட் ஆரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, ஸோ இதுதான் லாங் ப்ரெஸ் டு டர்ன் ஆஃப் அண்ட் லாங் ப்ரெஸ் டு டர்ன் ஆன். இது யூசர் மேனுவலில் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இவ்வளோ தான் இந்த டிவைஸில். அண்ட் செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிஎஸ்ஐ வந்து பார் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோட்டல்ஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த இதில் சொல்கிறதுக்கு. அண்ட் இதுதான் வந்து சோலார் பேனல். அண்ட் ஸோ கீழே போயிட்டு இந்த 4 சென்சார்ஸையும் 4 டயரில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இதை ஃபிட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ சென்சர்ஸ் வந்து 4 வீலுக்கும் 4 சென்சர்ஸ் ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் டிவைஸை வந்து நான் இங்கே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூ கேன் சி இதில் வந்து ப்ரெஷர் ரீடிங்ஸ் அண்ட் ஆல்சோ டயரோட டெம்பரேச்சர் ரீடிங்ஸ் இதில் விசிபிளாக இருக்குது. ஸோ 27, 29 அப்படிங்கிறது வந்து ப்ரெஷர் ரீடிங்ஸ் அண்ட் 25, 24 அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் டயர்ஸோட டெம்பரேச்சர் ரீடிங். அண்ட் ஆல்சோ இதில் மேலே வந்து 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லெஃப்ட்டு, இன்னொன்று வந்து ரைட், அண்ட் சென்டரில் வந்து M ஃபார் மெனு. ஸோ இந்த மெனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம 4-5 பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம இண்டிவிஜுவலாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸிமம் டயர் ப்ரெஷர் வந்து நம்ம எவ்வளோ வேணும்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அலாரம் அடிக்கும். அதே மாதிரி மினிமம் டயர் ப்ரெஷர் இது கீழே போச்சுன்னா அலாரம் அடிக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சருக்கும் மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிற பேராமீட்டர்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அது போக வந்து இங்கே இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேட்ரி வந்து இதில் எவ்வளோ இருக்குது, சார்ஜோட லெவலும் வந்து இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ சன்லைட்டில் போகும்போது மேக்ஸிமம் அதுவே செல்ஃப் சார்ஜ் ஆகிக்கும். பட் சப்போஸ் ஆகலை அப்படின்னா நம்ம அதை தனியாக வந்து யூஎஸ்பி போர்ட்டில் சார்ஜ் பண்ணிக்கணும். அண்ட் இதுதான் வந்து கேபினில் இப்படி தெரியும் வந்து இட்ஸ் இன்ஸ்டால்ட். பிரிட்டி கிறிஸ்ப் அண்ட் வெரி நீட் டு ரீட் அவுட் ஆல் த இன்ஃபர்மேஷன் இன்சைட். அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நைட் டைம்லலாம் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காகவோ இல்லை ரொம்ப பிரைட்டாக அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. இட்ஸ் ரியலி நைஸ். ஐ வுட் சே திஸ் டிவைஸ் உங்களுக்கு பட்ஜெட்டில் இருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி யூ கைஸ் மஸ்ட் ட்ரை இட் அவுட்.
அண்ட் ஆல்சோ வந்து பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி 4-5 நட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அந்த சென்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம போட்டுட்டு அந்த சென்சர்ஸை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நோபடி கேன் ரிமூவ் இட் அன்லெஸ் யூ ஹேவ் திஸ். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த சென்சர்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஏர் ப்ரெஷர் பிடிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஆக்சுவலாக இப்போ ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் ரீஃபில் பண்ணிவிட்டு இதை போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டூ செக் இட் அவுட். அண்ட் வாட் யூ கைஸ் திங்க் ஆஃப் திஸ் வீடியோ? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And I'll catch you guys in another video. Until then, take care and stay safe.